நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். படைத்தலைவன் படத்தினை காண திரண்ட தேமுதிகவினர் படம் வெள்ளி விழா காண விஜயகாந்த் சிலை முன்பு மொட்டை அடித்து திரையரங்கிற்குள் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய தேமுதிக ஒன்றிய செயலாளர் காமராஜ் தலைமையில் தேமுதிக நிர்வாகிகள் மொட்டை அடித்து விஜயகாந்த் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வாழ்த்து கோஷங்கள் எழுப்பினார்கள். கேப்டன் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிக்கும் படைத்தலைவன் திரைப்படம் இன்று தமிழகம் முழுவதும் வெளியாகி உள்ளது. இந்த திரைப்படத்தை காண தேமுதிக நிர்வாகிகள் அதிக அளவில் குவிந்தனர். மேலும் மேலதாளம் முழங்க தாரை தப்பட்டை உடன் பட்டாசு வெடித்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் திருக்கோவிலூர் சீனிவாசா திரையரங்கில் இன்று வெளியான படத்தினை காண வந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்த் மார்பளவு சிமெண்ட் சிலையை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக திரையரங்கு வரை எடுத்து வந்து திரையரங்கு வாசலில் தொண்டர்களும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கி கேப்டன் விஜயகாந்த் சிலை முன்பு 10க்கும் மேற்பட்ட விஜயகாந்த் ரசிகர்கள் மொட்டை அடித்து படம் வெள்ளி விழா காண வாழ்த்துக்கள் எழுப்பி திரைப்படத்தை ஆவலுடன் காண சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.